இன்னைக்கு 22ஆம் தேதி எழுதின எல்லாருமே வந்து நல்லா எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்ல, ஸோ நார்த்லயும் சரி, நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் அதுலயும் சரி, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ 4 ஷிஃப்ட் தான் முடிஞ்சிருக்கு, ஸ்லாட் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எப்படி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து வீடியோவை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? வீடியோ பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணணுமா? அஹ் எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தமிழ் யூடியூபர்ஸ் சில பேர் போட்டிருந்தாங்க. அது பிரபலமான யூடியூபர்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இத பத்தி பேச என்ன ஆக போகுது? ஸோ நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து தான் வந்து என்னோட மார்க் டெஸ்ட் வந்து குடுத்துட்டு இருந்தேன் பிரிலிம்ஸ் வாலிபால்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தேன் அப்படின்னு. ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்தடுத்து மார்க் டெஸ்ட்ல வந்து என்ன மார்க் வாங்குறோமோ அதுதான் வந்து அததான் வந்து ஒரு அளவுகோலா வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் மார்க் டெஸ்ட்ல வந்து 49 மார்க் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பர்சன்டேஜ் காட்டுறேன் பாத்துங்க. இங்கிலீஷ்ல வந்து 71%, குவான்ஸ்ல வந்து 83%. ஓகேங்களா? ரீசனிங்ல வந்து 18.5. இதுல 1000 காரணம் சொன்னாலும் மார்க் கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, 18.5 தான் வாங்கியிருக்கேன். இது காரணம் எல்லாம் சொல்லி என்ன பண்றது? நான் என்ன யோக்கியன்னு சொல்லி, இல்ல வந்து நான் கரெக்டா அட்டன் பண்ணுவேன், இந்த டைம் வந்து பிரச்சனை வந்ததுனாலதான் என்னால மார்க் வாங்க முடியல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தேர்ட் மார்க் டெஸ்ட் வந்து ஒரு நல்ல மார்க் வந்துச்சு. ஓகேங்களா? தேர்ட் மார்க் டெஸ்ட்ல வந்து 97% வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 77 மார்க்ஸ் வந்துச்சு. ஓகே, அக்யூரசி தான் மேட்ரு. அக்யூரசி எங்க இருக்கு? ஓகே, அக்யூரசி அக்யூரசி கிட்டத்தட்ட ஒரு 90%ன்னு வச்சுக்கோங்களேன் அக்யூரசி. ஆனா பெர்சன்டேஜ்ல ஒரு நல்ல பெர்சன்டேஜ் தான். ஸோ மூணுலயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 85+% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்சன்டேஜ் தான். ஓகே. ஸோ என்னதான் மார்க் டெஸ்ட்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தாலும் ரியல் எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா? பாஸ் ஃபெயில் இது ரெண்டு தான். கட் ஆஃப் விட ஒரு மார்க் அதிகமா இருந்தாலும் சரி, ஒரு மார்க் கம்மியா இருந்தாலும் சரி, இதுதான் பேசும். ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ண மார்க் டெஸ்ட் வந்து 80.75, ஓவராலா வந்து 89.8% வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இங்கிலீஷ் வந்து குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சில்லியான மிஸ்டேக்ஸ். ஆனா ரொம்ப பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த ரெண்டுமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபில்லர்ஸ் 2 தப்பா இருக்கு. ஆர்சியில வந்து 2 தப்பா இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈஸி தான். அது வந்து அது ஏன்னு தெரியல. ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா போட்டேன் அப்படின்னு தெரியல. ஒரு 16 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டேன். 16 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா என்னன்னு தெரியல. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்அப்ராப்ரியேட் வேர்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட் ஸ்வாப் பண்றது. ஸ்வாப் பண்றது இல்ல. இதுக்கு பேர் என்ன? ரீப்ளேஸ் பண்றது. ஓகே. இதுல வந்து த ஃபோன் கீப் ஆன் ரிங்கிங் அன்டில் மை மதர் ஆன்சர்ட் த கால். ஸோ இதை நான் தமிழ்ல சொல்லி பார்த்திருந்தாலே எனக்கு வந்து ஈஸியா அட்டன் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ எங்க அம்மா ஃபோன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே பாஸ்ட் தான். ஓகே. அப்ப நான் வந்து இங்க கெப்ட் தான் போட்டிருக்கணும். ஸோ கீப் ஆன் ரிங்கிங் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த அந்த வார்த்தையை மட்டும், இந்த ஃபோன் கீப் ஆன் ரிங்கிங் அப்படிங்கிறது தான் ஃபோன் சிங்குலர். ஸோ கீப்ஸ் அப்படின்னு போட்டு நான் போட்டுட்டேன். ஸோ அது மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ ரீசனிங்ல வந்து 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது வந்து எழுதின மிஸ்டேக் தான். எடுத்து எழுதும் போது நான் வந்து பண்ண மிஸ்டேக் தான். ஓகே. சரி, என்னதான் சொன்னாலும் மார்க் போனது போனதுதான். ஓகேங்களா? ஓகே. சரி, இதான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டது. என்னோட எக்ஸாம் வந்து 27ஆம் தேதி 3:30 மணி லாஸ்ட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இனி இந்த இந்த நாள் தவிர்த்துட்டு வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா பண்ணுங்க, அக்யூரேசியா போடுங்க. ஸோ கண்டிப்பா ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா, பை பை.